Exercise 3.4 question number 18. Show that cos square A plus cos square B minus 2 cos A cos B into cos A plus B is equal to sin square A plus B. So நம்ம mostly நம்ம நிறைய சம்ஸ்ல என்ன பண்ணுவோம், LHS எடுத்து RHS கொண்டு வந்து proof கொண்டு வருவோம். ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணுறேன், ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம LHSலேருந்து நம்ம RHS கொண்டு வர முடியும். ஸோ அதனால் நான் வந்து இதே மாதிரி RHSலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், LHSை கொண்டு வந்து ப்ரூஃப் கொண்டு வர முடியும். ஸோ நமக்கு ஈஸியான ஸ்டெப் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், RHSலேருந்து LHS கொண்டு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட RHS என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா sin square into A plus B இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு sin AB sin into A plus B, அதாவது sin alpha plus sin beta ஃபார்முலா தெரியும் இல்லையா உங்களுக்கு, sin alpha cos beta plus cos alpha sin beta. ஸோ அந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு sin square into A plus B இருக்கு. ஸோ அப்போ sin alpha plus beta அந்த வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ sin A plus B யோட வேல்யூ நமக்கு என்ன, sin A cos B plus cos A sin B ஹோல் ஸ்கொயர். ஏன் ஹோல் ஸ்கொயராக நமக்கு என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. அப்போது இதை ஸ்கொயர் பண்ணிடும். இப்போ நமக்கு A plus B த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்து A plus B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். A plus B த ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், A ஸ்கொயர் plus 2AB plus B ஸ்கொயர். ஓகேவா? இல்லை A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus 2AB நம்ம மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நமக்கு இந்த A plus B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா sin ஸ்கொயர் A cos ஸ்கொயர் B, ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே ஸ்கொயர் டேர்மாக கிடைக்கும். அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ளஸ் நமக்கு 2AB இல்லையா, அப்போ இது ஃபுல்லாக 2 இன்ட்டு இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 sin A cos B நெக்ஸ்ட்டு cos A sin B ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணோம் இங்கே. ஸோ 2ABன்றதால இது A இது B. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நமக்கு காஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸாகவே இருக்குது. ஓகேவா? நமக்கு சைனே இங்கே இல்லை. எனக்கு இங்கே சைன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, நான் அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸாக மாற்ற போகிறேன். நமக்கு ப்ரூஃபில் என்னன்னு இருக்குது, காஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸாகவே இருக்குது. அப்போது நான் இந்த சைன் ஸ்கொயர் நான் என்னென்னு மாற்றுறேன் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எனக்கு காஸ் ஸ்கொயர் பின்னு இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் ஏ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், சைன் ஸ்கொயர் பியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 1 மைனஸ் என்னென்னு இருக்கும், காஸ் ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். இங்கே பீன் இருந்தால் பீன் மென்ஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி ஏ இருந்துச்சுன்னா ஏன்னு மென்ஷன் பண்ணும். சரியா? நமக்கு அதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு ப்ளஸ்ஸு இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த சைனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னவா மாற்றணும், காசாக மாற்றணும். இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோம், இந்த காஸ் பியை உள்ளே கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது காஸ் ஸ்கொயர் கூட அதே மாதிரி இதையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி உள்ளே கொண்டு போகிறோம். சரியா? ஸோ இப்போ நமக்கு காஸ் ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த காஸ் ஸ்கொயர் ஏ ப்ராக்கெட்டுக்கு வெளில இருக்கு இல்லையா, அதை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பின்னு இருக்கு இல்லையா. இப்போது நமக்கு ப்ரூஃபில் வந்து ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் இருக்குது, நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் பின்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ டேர்ம் எழுதிக்கிறேன், இந்த ப்ளஸ் டேர்மை அடுத்து காஸ் ஸ்கொயர் பி டேர்ம் எழுதிக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, இது ரெண்டுமே லைக் டேர்ம், ஒரே டேர்மு. ஆனால் 1 ப்ளஸ்ஸு ஒரு மைனஸில் நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். பட் ஆனால் ரெண்டுமே எப்படி இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணோன்னா மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி, ஏன்னா நமக்கு 2 டேர்ம் வருது, ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் பின்னு இருக்கு, காஸ் ஏ சைன் பி. நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இங்கேயும் 2 இருக்குது, இந்த ஸ்டெப்பில் 2 இருக்குது, காஸ் ஏ காஸ் பி இருக்குது, இங்கேயும் காஸ் ஏ காஸ் பி இருக்குது. ஓகேவா? 2 இருக்குது. அப்போ இந்த 2 டேர்மில் இருந்தும் நான் எதை காமன் எடுக்கிறேன்னா மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பியை வெளில எடுக்கிறேன். ஓகேவா? இதிலிருந்தும் இதில் வந்து காஸ் ஸ்கொயர் பின்னு இருக்குது. அப்போ இதிலேருந்து ஒரு டேர்ம் தான் வெளியே வந்திருக்கு, இன்னும் ஒரு டேர்ம் உள்ளே இருக்கும். அப்போ என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு காஸ் ஏ காஸ் பின்னு இருக்கும்.
ஏன்னா நமக்கு ஸ்கொயர் டேர்மாக இருக்கிறதுனால நம்ம ஒரு காஸ் ஏ காஸ் பி மட்டும் தான் வெளில கொண்டு வந்தோம். இப்போ காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ காஸ் ஸ்கொயர் பி வந்து காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும், காஸ் பி இன்ட்டு காஸ் பி காஸ் ஸ்கொயர் பி. அப்போ இந்த டேர்மை வந்து நம்ம வெளியில் எடுத்ததால் ரிமைனிங் இருக்கிற காஸ் ஏவை காஸ் பி இங்கே எழுதிக்கிறோம். அதே மாதிரி நான் வந்து மைனஸை வெளில எடுத்திருக்கேன். அப்போ இங்கே ப்ளஸ் டேர்ம் இருந்தாலும் நமக்கு என்னவா இங்கே வரும், மைனஸ் தான் வரும். இங்கே 2 என்னவாச்சு, 2 வெளில எடுத்துட்டோம், காஸ் ஏ வெளில எடுத்துட்டோம், காஸ் பி வெளில எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த சைன் ஏவும் என்னது சைன் ஏவும் இது சைன் பி. ஓகேவா, சைன் ஏவும் சைன் பியும் மட்டும்தான் இருக்கும். சைன் ஏ சைன் பி. கொஞ்சம் நல்லா இங்கே கவனிங்க. ஓகேவா, கவனிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மைனஸ் வெளில எடுக்கிறதுனால இங்கே மைனஸ் உள்ள நமக்கு வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம், நெக்ஸ்ட் காஸ் ஸ்கொயர் பி. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த -2 காஸ் ஏ காஸ் பி எழுதிக்கலாம். -2 காஸ் ஏ காஸ் பி. இந்த ப்ராக்கெட்டில் நமக்கு என்ன ஐடென்டி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு இருக்கு. அப்போது நமக்கு அது என்ன ஐடென்டி தெரியும், காஸ் ஏ ப்ளஸ் பி. இந்த ஐடென்டியோட ஆன்சர் தான் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகேவா, இப்போ நமக்கு இதுதான் நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட எல்ஹெச்எஸ்ஸாக இருக்கும். பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பின்னு இருக்கு, -2 காஸ் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸோட ப்ரூஃப் கொண்டு வந்துட்டோம். திஸ் இஸ் அவர் ஆர்ஹெச்எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா, நமக்கு என்ன ப்ரூஃப், நமக்கு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி -2 cos A cos B into cos A plus B is equal to sin square A plus B. Hence proved. So நம்ம proof பண்ணிட்டோம். So that's all. This is our answer. Thank you.